ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை எபிசோடில் என்னென்ன சம்பவங்கள்லாம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு நியூஸ்லாம் வந்து கசிய தொடங்குது. ஸோ அதில் ஒரு சூப்பரான ஒரு சம்பவம் என்னென்னா, இது வரைக்கும் விஜய் பார்வதிக்கு நடக்காத ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்னென்னா செம்ம கிளாப்ஸு. ஸோ கிளாப்ஸ் வந்து செம்மையாக வந்திருக்குன்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு. இது அவங்களுக்கு மட்டும் கிடையாது, கானவனத்துக்கும் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் விக்ரமுக்கும் வந்திருக்குன்றாங்க. விக்ரமுக்கு என்ன நேற்று கஷ்டப்பட்டதுக்காக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நேற்று வந்து ஆனால் ஒரு ஆரம்பித்த விஷயம் பார்த்திங்கன்னா, பிக் பாஸ் வந்துட்டு இந்த மேற்பார்வையாளர் நீங்கள் தான் இருக்க போகிறீங்க அப்படின்னு அப்படியே சந்தோஷத்தில் அப்படியே பூரி போயிட்டாப்புல. நானா இப்போ பாடுறா அப்படின்ற மாதிரி. கடைசியில் அது முடியும் போது பார்த்தீங்கன்னா சொங்கிட்டார். பாவம் முடியல அவருக்கு. ஐயோ பாடாக படுத்துகிறாங்களே அப்படின்னு. இப்போ லைவில் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்கிறாங்க, இப்போ அவங்க வந்துட்டு ஷிஃப்ட்டு முடித்து போய் தூங்கிட்டு இருக்காங்க. ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு திரும்ப வந்து என்னை திட்டுவாங்க, நான் அதை வாங்கணுன்றார். அந்த அளவுக்கு நொந்து போயிட்டாப்புல. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க அராஜகம் பண்ணாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் பண்ணார். அது வந்து நம்ம பாராட்டி ஆகணும். என்னென்னா பெருக்கிட்டு இருந்தார். மற்றவங்க யாருமே அந்த வேலையை பண்ணல. இவருக்கும் அதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஆனால் அவங்க அதாவது பிக் பாஸ் எனக்கு ஒரு வேலையை கொடுத்தாரு, அதை வந்துட்டு அவங்க செய்யலை, நானாவது செய்கிறேனேன்னு சொல்லிட்டு பெருக்கினார். அதை வந்து நம்ம கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். ஏன்னா மற்றவங்க யாருக்குமே தோணலை, சும்மா இருக்கிற நேரத்தில் நான் பெருக்கிறேன்ற மாதிரி அதை வந்து பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ இதுக்கெலாம் வந்து ஒரு நல்ல ஒரு அப்ரிஷியேஷன் கிடச்சிருக்கும் போல இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொமோவில் நடந்த விஷயங்கள்லாம் வெறும் ப்ரொமோ ட்ரெய்லர் மட்டும் தானா. மெயின் எபிசோட் பார்த்திங்கன்னா செம்ம மாதம் இருக்க போதான். ஏன்னா நம்மளே வந்துட்டு நிறைய பேர் வந்து விஜய் சேதுபதி அவங்க மேலே வச்ச குற்றச்சாட்டு என்னென்னா, என்னங்க நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை வந்து எதுவுமே கேட்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் போச்சுல்ல. ஸோ அது வந்துட்டு இன்றைக்கி அந்த ப்ரொமோ மூலமாக நம்மளுக்கு நிரூபணம் ஆகிடுச்சு. அந்த மாதிரிலாம் கிடையாது, நான் எல்லாருக்காகவும் பேசுவேன், எல்லாரையுமே தட்டி கேட்பேன். அது வந்து ஒரு 3-4 வாரமாகவே தெரியுது. விஜய் சேதுபதி அவருடைய இந்த பேச்சிலே வந்துட்டு நம்மளுக்கு மனுஷன் செம்மையாக பண்ணுறாருப்பா அப்படின்னு. ஏன்னா போன வாரம் வந்து கனியாக இருந்தாலும் சரி, அந்த அன்புக்கு அங்கேயே போட்டு பொழந்தார். அது அந்த குறும்படம் போட்டதுன்னா வேறு மாதிரி சம்பவம், அதுவும் பேசுகிறதா. ஆனால் இன்றைக்கி வந்துட்டு அவரோட அந்த டோன் வந்து நம்மளுக்கு பயமாயிடுச்சு. இன்னையா இப்படி கோபமாக வந்து அந்த படத்தில் வர மாதிரி பேசுகிறாரு அப்படின்ட்டு. ஒரு பக்கம் ஒரு சில பேர் வந்து கிண்டல் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. என்னென்னா இது வந்து சும்மா ஸ்கிரிப்டுங்க, இதெல்லாம் நம்ம நம்புற மாதிரியா இருக்குது அப்படின்னு பயங்கரமாக பேசுகிறாரு. அது பார்க்குறதுக்கு நம்மளுக்கு தெரியுது ரைட்டரா அப்படின்ட்டு. ஏன்னா இது வந்துட்டு பிரஜனுக்கு ஒரு வேக்கப் காலாக இருக்கலாம். ஏன்னா பிரஜனுமே ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஆள். அவருக்கு இது ஒரு வேக்கப் காலாக இருக்குது. அவரும் வந்து தேவையில்லாமல் பேச வேண்டாம், வாயை விடக்கூடாது. நிறைய இடங்களில் எக்கச்சக்கமாக வாய விடுறாரு. இப்போ வர சோசியல் மீடியாவில் ஒரு பேர் வந்து பேப்பர் ரோடியான். இப்போ தான் நானே பார்க்க, என்னடா இது பேப்பர் ரோடி போட்டிருக்கேன் பார்த்தா இவர் பேர் அந்த மாதிரி போட்டிருக்காங்க. ஆனால் பாவங்களை இவருக்கும் பேர் வச்சிட்டிங்களா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ அவர் வந்துட்டு இங்கே வந்து செம்மையாக திட்டு வாங்குறாரு போல இருக்குது. ஸோ ப்ரொமோவில் இருந்ததை விட பயங்கரமான ஒரு திட்டு. சாண்ட்ராக்கும் திவ்யாவுக்கும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அந்த ப்ரொமோவில் இருந்ததை விட பயங்கரமாக போகுது போல இருக்குது. செம்ம திட்டு வாங்குறாங்க போல இருக்குது. கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் இந்த மாதிரி யாருமே திட்டு வாங்கலையப்பா. போன வாரம் வந்து விஜய் பார்வதி கூட இந்த அளவுக்கு வாங்கின மாதிரி தெரியலையே, சவுண்டு எல்லாம் பயங்கரமாக இருக்குன்னு நிறைய பேர். அதில் வந்து ஒரு சில பேர் கொஸ்டின் என்னென்னா, இதை நீங்கள் கேட்குறீங்க, ரொம்ப அழகாக இருக்குது, விக்ரம் எவ்வளோ விஷயங்கள் பண்ணார். இப்போ வந்து விஜய் பார்வதிக்கு வந்துட்டு அன்றைக்கி கண்ணில் அடிப்பட்டப்போ எத்தனை பேர் சிரித்தாங்க. அது நீங்கள் குறும்படம் போட்டிங்க, அந்த டைமில் வந்து அவர் வந்து டிஸ்குவாலிஃபை சொன்ன விஷயங்களை நீங்கள் குறும்படம் போட்டிங்க, ஓகே. பட் ஆனால் வந்துட்டு அவர் அந்த மார்க் பண்ணி டான்ஸ் பண்ணது, வெறுப்பேற்றின விஷயங்கள், அந்த பொண்ணு அழுதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா பண்ண விஷயங்கள், இதை பற்றி நீங்கள் கேட்கவே இல்லை, ஏன் கேட்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு சில கொஷின்ஸும் வருது. ஏன்னா கண்டிப்பாக தோணலை. இப்போ ஒரு ஃப்ரெண்டுன்னு பார்க்காம என் ஃப்ரெண்டாக இருந்தாலும் நீ பண்ண தப்புன்னா தப்பு தான் சொல்லிட்டு ஒரு சூப்பரான விஷயம் பண்ணும்போது அதை வந்து இன்னுமே அழுத்தமாக கேட்டுருக்கலாமே. மேலே இது தப்பு இல்லையா அப்படி கேட்டிருப்பார். அவர் வந்து அந்த என்னென்ன வார்த்தைகள் யூஸ் பண்ண அதை சொல்லியிருக்கவே மாட்டார். அவர் வந்து எனக்கு அசிங்கமாக இருக்குது சார் சொல்லியிருப்பார், அதோட முடிஞ்சிருக்கும், உட்காருங்க அப்படின்ட்டு இருப்பார். ஆனால் இந்த மாதிரி இப்போ வந்துட்டு பேப்பரில் எடுத்து பிரஜனோட விஷயங்கள் என்னென்ன வார்த்தை சொன்னாலும் இன்ச் பை இன்ச்சாக எழுதி அங்கே கலாய்க்கிற அவர் வந்துட்டு இதையும் செஞ்சுருக்கலாமேன்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாங்க. பட் இதுக்கு போக போக மேபி மாறலாம். விக்ரம் கூட ஒரு நாள் வந்துட்டு இந்த மாதிரி திட்டு வாங்கலாம். அது வந்துட்டு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. பட் இன்றைக்கி வந்துட்டு இந்த மாதிரி சம்பவம் நடந்துக்கு. அதே மாதிரி ப்ரொமோவில் எவ்வளோ எக்ஸைட்டாக பயங்கரமாக போச்சோ அதை விட பயங்கரமாக எபிசோடு போக போகுதுன்ற மாதிரி அப்டேட் வருது. ஸோ செம்மையாக இருக்க போது. அதுவும் விஜய் பார்வதிக்கு கிளாப்ஸ் வேறு. ஏன்னா ஒரு வாட்டி எவிக்ஷன் டைம்லேயும் பார்த்தீங்கன்னா எல்லாரும் மூஞ்சியும் வாட்ச் பண்ணுங்கள், விஜய் பார்வதியோட மூஞ்சியை வாட்ச் பண்ணுங்கள். இந்த வாரம் போயிடுவோம். ஏன்னா ஆல்ரெடி ஒரு ரியாலிட்டி ஷோவில் போய் சம்பாடி வாங்கிட்டு தான் அங்கே வந்திருக்காங்க. ஸோ இங்கே வந்துட்டு ஒரு வாரமும் அவங்க கிடக்கிறத பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயத்தோடு தான், பீதியோடு தான் கிடக்கிறாங்க. நடுவில் மிட்வீக் எவிக்ஷன் வந்திருக்கும், அப்பயே பயந்துருப்பாங்க. ஆஹா இந்த வாட்டி நம்மள தான் வச்சு செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு வெளியே நின்றுருப்பாங்க. அதுக்கப்புறம் நான் தான் உட்காந்துதா கடைசியில் ப்ராங்க்னு முடிச்சிருப்பாங்க. அந்த ஃபஸ்ட் லெட்டர் பியை வச்சு வந்து நிறைய பேர் வந்துட்டு அப்போ ப்ராங்கில் பி இருந்துச்சு, அப்போ பிரஜன் தான் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் போட்டாங்க, பிரஜன் எவிக்டட் அப்படின்ட்டு. ஏன் உங்களுக்கு இவ்வளோ டென்ஷன்? சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். என்னோடய எபிசோடில் நீங்கள் எதிர்பார்க்குற முக்கியமான சம்பவம் என்ன?
அப்படின்ட்டு சொல்லுங்கள். என்னுடைய முக்கியமான சம்பவம்னா சாண்ட்ரா திவ்யா வந்துட்டு ஏன்னா நேற்று ரொம்ப ஆட்டம் போட்டாங்க. அதே மாதிரி நான் இன்னொரு ஒரு என்னென்னா சாம்பா ஸ்குவாடுக்கு வந்துட்டு ஒரு பெரிய அணியாக நடந்திருக்கு, அதை பற்றி பேசணும் அப்படின்ற மாதிரியும். அதே மாதிரி விஜய் பார்வதி அப்ரிஷியேஷன் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும். போன வாரம் வந்துட்டு அப்ரிஷியேஷன் கொடுத்தாரு, அதுக்கு முந்தின வாரம் கொடுத்தாரு. பட் இருந்தாலும் நல்ல ஒரு அப்ரிஷியேஷனோட கிளாப்ஸோட இந்த நாளில் வந்து எந்த திட்டு வாங்காமல் முடிஞ்சதுன்னா அது செம்மையாக இருக்குன்றது என்னோட கருத்து. உங்களோட கருத்தை சொல்லுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.